நண்பர்களே வணக்கம். நாம் வணக்கம் ஐயா. திருப்பாவையினுடைய வணக்கம், வணக்கம். இணைய வழி வகுப்பு. வகுப்பை துவங்கலாம். என்றைக்கும் போல ஒரு சிந்தனையோடு வகுப்பை துவங்கலாம். சிந்தனைவாதிகளை இந்த அவை அழைக்கிறது. ஐயா நான் சொல்றேன். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க உஷா. ஒரு நிமிஷம். இன்னைக்கு வார்த்தைங்கிற ஒரு கான்செப்ட் வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம் வணக்கம், நண்பர்களே. வணக்கம். இன்னைக்கு வார்த்தைங்கிற அந்த ஒரு இதை வச்சு இது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வார்த்தை என்பது ஏணி போல, நீ பயன்படுத்துவதை பொறுத்து ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும். இன்னும் ஒண்ணுங்க ஐயா. சொல்லுப்பா, சொல்லுங்க. விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சிங்கிற அந்த ஒரு விஷயம் ஒரு ஜன்னலையாவது துறக்கும். முடங்கி விடாதே, தொடர்ந்து முயற்சி செய். நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. நன்றி வைஷாலி, வாழ்த்துக்கள். சரிங்க, பவதாரணி நம்ம பிரசன்ட் பண்ணலாங்க. நம்முடைய இது வகுப்பு ஆரம்பிக்கலாம். சரி. நண்பர்களே, என்னுடைய குரல் கேக்குதா? நம்ம ஆரம்பிச்சிடலாமா? நல்லா கேக்குதா? ஆரம்பிச்சிடலாங்க. கேக்குதுங்க ஐயா. சரிங்க, சரிங்க. நண்பர்களே, நாம் நம்முடைய இந்த இறுதி வகுப்பு, நேற்று நடந்த வகுப்புல திருப்பாவையினுடைய 30 பாடல்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று நாம் வகைத்தொகைப்படுத்தினோம். அதுல ஒரு 3 பகுதிகளை பார்த்தாச்சு. அதாவது முதல் பகுதியில என்றைக்கும் சொல்வதை போல இந்த பாவை நோன்புக்குரிய கிருத்திகள் எல்லாம் செய்வதை பற்றிய முதல் பகுதியும், ஆயர்பாடியில் இருக்கின்ற ஆயர்குல பெண்களை எழுப்புவது, துயில் எழுப்புவது என்பது 2வது பகுதியாகவும், கண்ணனோடு தொடர்புடைய அந்த கண்ணன் வாழ்கின்ற அரண்மனையில் வாழ்கின்ற கண்ணனுடைய தந்தையான நந்தகோபன், யசோதை, பலராமன், கண்ணனுடைய மனைவியான நப்பின்னை போன்றவர்களை துயில் எழுப்புவதான 3வது பகுதியும் நாம் முடித்தோம். நேற்று பார்த்து 3வது பகுதியை முடித்தோம். அந்த வகையிலே நம்முடைய 4வது பகுதி கண்ணனை எழுப்பிய பின் அவன் அருளை வேண்டுவது என்கின்ற பகுதி. அதாவது கண்ணனை எழுப்பியாகிவிட்டது, கண்ணன் எழுந்து விட்டான். அவன் எழுந்த பிறகு அவனுடைய அருளை வேண்டுவது என்பதுதான் இந்த பகுதியினுடைய நாம் இந்த பகுதியில் பார்க்கின்ற பாடல்கள். அதில் நேற்று வரை பார்த்தோம். அதாவது வெளியிலிருந்து அந்த ஆயர்குல பெண்கள் அவர்கள் எண்ணி வந்த அந்த செயலுக்காக தொடர்ந்து கண்ணனையும், கண்ணனுடைய மறுமொழி இல்லாததால் தொடர்ந்து கண்ணனோடு இருக்கின்ற நப்பின்னையையும் மாறி 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 துயில் எழுப்புவதை பார்த்தோம். அந்த அடிப்படையிலே கண்ணன் இறுதியாக அவர்கள் வேண்டுகின்ற அந்த அருளை பொழிகிறார். ஆனாலும் கூட அந்த கண்ணன் அருளை பொழிந்து விட்டான் என்பதோடு இல்லாமல் அவர்களுக்கு வேண்டிய பொருள்களை கேட்கிறார்கள். இந்த பறை என்கின்ற ஒன்றோடு கையில் விசிறுகின்ற விசிறியையும் கண்ணாடியையும் சேர்த்து கேட்பதாக நாம் பார்த்தோம். அதாவது 2 பொருளை சேர்த்து கேட்கிறாங்க. அதுக்கு நம்ம காரணங்கள் இதுவாக இருக்கலாம் என்று நேற்று நாம் அனுமானித்தோம். அதாவது அந்த விசிறி என்பது அது அதிகாலை நேரத்தில் அவர்கள் குளித்த பிறகு அந்த கூந்தலை உலர்த்துவதற்கான ஒன்றாகவும், 2வது நீங்கள் பார்த்தால் அந்த கண்ணாடி என்பது முகம் பார்க்கின்ற ஒன்றாகவும் இருப்பதை நாம் பார்த்தோம். ஆக அந்த அடிப்படையில இந்த பாடல், அதாவது இதற்கு மேல் வருகின்ற பாடல், கண்ணன் எழுந்து விட்டான், கண்ணன் எழுந்து விட்டான். அப்படி எழுந்த அந்த கண்ணனை, அப்படி எழுந்த அந்த கண்ணனிடம் இவர்கள் வேண்டுவதாக, இவர்கள் எதை வேண்டுகிறார்கள் என்று நமக்கு தெரியும். பாவை நோன்பிற்கான அந்த பறை என்பது நாம் இந்த இடத்தில் 2 பொருள் பார்த்தோம். ஒன்று இசைக்கின்ற கருவி, ஒரு சிறுபறை. 2வது பறை என்பது இந்த இடத்தில் மோட்சம் என்று பொருள். மோட்சம் என்பது நமக்கு தெரியும், சொர்க்கத்தை அடைவது. ஆக இந்த இடத்திலே பறைதா, உன்னுடைய அருளைதா, மோட்சத்தை தா, உன்னை போன்ற ஒரு நல்ல மணவாளனை தா என்று அழைக்கின்ற, வேண்டுகின்ற ஒரு போக்கினை இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே நீங்கள் பார்த்தால் இதற்கு பிறகு இந்த 22வது பாட்டுல கண்ணன் எழுந்து விட்டதாக தெரிகிறது. அப்படி எழுந்த கண்ணனை வெளியே வா என்று அழைக்கிறார்கள். ஆக கண்ணன் எழுந்து விட்டான், உள்ளே இருக்கிறான். ஆனால் இன்னும் அவன் அந்த அரண்மனையை விட்டு வெளியே வரவில்லை. கண்ணனுக்காக, அவனிடம் இருந்து பறை பெறுவதற்காக வெளியே இவர்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில 23வது பாட்டு பாருங்க. அங்கன்மா ஞானத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே தங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம்.
இன்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறு சிறிதே என் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் என்பாவா என்கிறார் ஆண்டாள். அதாவது ஆண்டாள் சொல்கிறார், மிக அழகான ஒரு பாடல். இதுவரை பார்த்ததெல்லாமே மிக அழகான பாடல் தான். ஒவ்வொரு பாடலை நாம் பார்க்க பார்க்க ஒவ்வொரு பாடலையும் நாம் அது சார்ந்து ஆழமாக நோக்க நோக்க ஆண்டாளின் மீது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரமிப்பு தோன்றுகின்றது. அதாவது இதுவரை நாம் படித்த அந்த பக்தி சார்ந்து ஆண்டாளினுடைய அந்த எடுத்துரைப்பு மிக வித்தியாசமான எடுத்துரைப்பு, ஒவ்வொரு பாடலிலும் ஒரு விதமான எடுத்துரைப்பு. ஆக இந்த அடிப்படையில் இந்த பாடலில் அவள் சொல்கிறாள், அங்கன்மான் ஞாலம் என்கிறார். அதாவது ஞாலம் என்பது நமக்கு தெரியும், பூமி என்ற அர்த்தம். ஞாலம் என்பது பூமி, ஏற்கனவே சொன்ன. ஏன் பூமிக்கு ஞாலம் என்கின்ற பெயர் வந்தது என்றால் அது தொங்கிக் கொண்டிருப்பது அப்படின்னு சொன்னோம். அதாவது ஞாலம் என்கின்ற சொல்லுக்கு தொங்கிக் கொண்டிருப்பது. இந்த பூமியானது நமக்கு தெரியும் தொங்கிக் கொண்டிருக்கின்றது, எந்த விதமான ஒரு பற்றுக்கோடும் இல்லாமல். இப்ப மேல இருந்து ஒரு பொருள் தொங்கணும்னா மேல ஏதாவது ஒண்ணு கட்டி தொங்க விடணும். ஆனா இந்த பூமி அப்படி அல்ல. மேல ஒண்ணு இல்லை, கீழே ஒண்ணு இல்லை, இடையில் தொங்கிக் கொண்டு சுற்றுவது என்கிற ஒரு கான்செப்ட்ல ஞாலம் என்கின்ற ஒரு சொல்லாட்சி ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சொல்லாட்சிங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அறிவியல் சொல்கின்றது, ஆனால் அன்றைக்குமே இந்த ஞாலம் என்கின்ற அந்த சொல்லுல இந்த உலகத்தை குறித்திருக்கிறார்கள். ஆக அங்கன்மா ஞாலமா, அதாவது அங்கன்மா என்றால் அம் என்றால் அழகிய, மா என்றால் பெரிய அர்த்தம். தமிழ்ல அம்மன் அழகிய, மா என்றால் பெரிய. ஆக அழகிய பெரிய இந்த பூமியில் இருக்கின்ற, இந்த பூமியின் கண் இருக்கின்ற அரசர்கள் எல்லாம், அதாவது இந்த பூமியே எனது என்னுடையது என்று கர்வம் கொள்கின்ற இந்த பூமியில் இருக்கின்ற திறன் பெற்ற அரசர்கள் எல்லாமே, பொதுவா அரசர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குங்க, பொதுவா அதை நம்பிக்கை என்றும் சொல்லலாம், அதே நேரத்துல ஒரு செருக்கு என்றும் சொல்லலாம். இந்த பூமியில் இருக்கின்ற மிக பெரும் அரசர்கள் எல்லாம், மிக பெரும் அரசர்களை பற்றி எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அந்த அரசர்கள் எல்லாமே பாருங்க, அரசர்கள் அபிமான பங்கமாய், அதாவது அபிமானம் என்பது நம்முடைய அவர்களுடைய ஆசையின் அர்த்தம். பங்கமா என்றால் அவர்களுடைய ஆசையை உதறி, அபிமான பங்கமாய் அவர்களுடைய அந்த ஆசைகளை எல்லாம் உதறி. நாம் இதை பலமுறை சொல்லியிருக்கோம். வீடு என்கின்ற ஒரு கான்செப்ட், அறம் பொருள் இன்பம் வீடு என்கின்ற தமிழருடைய உறுதி பொருள்ல இந்த வீடு என்கின்ற கான்செப்ட் அதுதான். அதாவது தன்னிடம் இருக்கின்ற அந்த செல்வத்தை, தன்னிடம் இருக்கின்ற அந்த ஏகபோகமான வாழ்க்கையை விட்டு விட்டு வருவது, அந்த விட்டு விட்டு வருவது என்கின்ற நிலைதான் துறவுக்கான அடிப்படை. வீடு பேறு என்றெல்லாம் பார்த்திருக்கிறோம். அப்போ அவர்களுடைய அந்த அபிமான பங்கமாய் ஆசைகளை எல்லாம் உதறி நின் பள்ளி கட்டில் கீழே, அதாவது இங்கே சொல்கின்ற பள்ளி கட்டில் என்பது நாம் நேற்று பார்த்தோம், அவன் உறங்குகின்ற அந்த கட்டில், அவன் வெற்றி பெற்று அவன் போரிட்டு வென்ற அந்த யானையினுடைய தந்தத்தால் ஆன கட்டில் அப்படின்னு பார்த்தோம். அந்த கட்டிலின் கீழ் நீ உறங்கு கொண்டிருக்கின்ற, நீ அமர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த கட்டிலுக்கு கீழே, இதை கட்டில் என்றும் சொல்லலாம், இரண்டாவது இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம், அரியாசனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கட்டிலுக்கு கீழே என்றால் ஒரு கட்டிலுக்கு கீழே அது ஒரு அந்தரங்கமான இடம்ங்க. அந்தரங்கமான இடம்னா ஒருவருடைய பர்சனல் பிளேஸ். அப்ப அந்த இடத்திற்கு இவர்கள் எல்லாம் செல்வது முறையா என்பது ஒரு கேள்வி. அப்ப இங்கே சொல்லுகின்ற கட்டிலின் பள்ளி கட்டில் கீழே என்பது அவன் உறங்குகின்ற அரியாசனம் என்று கூட பொருள் கொள்ளக்கூடும். அதாவது நம்ம பார்த்தோம் சார், உறங்குகின்ற இடம் மட்டும் பள்ளி கிடையாது, நம்ம சவண பள்ளியை பற்றி பார்த்தோம். இந்த பள்ளிங்கிற ஒரு பெயர் எப்படி வந்தது என்பதை பற்றி பார்த்தோம். ஆக அவன் அமர்ந்திருக்கின்ற அந்த அரியாசனத்தை கூட பள்ளி என்று அழைத்திருக்கலாம். அந்த பள்ளி கட்டலுக்கு கீழே உன்னுடைய அரியாசனத்துக்கு கீழே, இந்த அரியாசனம் என்பது அரி என்றால் சிங்கம் என்று அர்த்தம், ஆசனம் என்றால் அமர்கின்ற இடம்னு அர்த்தம். அப்போ சிங்கம் அமர்கின்ற இடம் என்கின்ற பொருள், அந்த சிங்கத்தை போல அந்த அரசன் அமர்கின்ற இடம் அந்த அரியாசனம். அப்ப அந்த அரியணைக்கு கீழே சங்கம் இருப்பார் போல. இங்கே சொல்கின்ற சங்கம் என்கின்ற சொல்லுக்கு கூட்டம் என்று பொருள். நமக்கு தெரியும், சங்கம் வைத்து தமிழை காத்தார்கள், தமிழை ஆண்டார்கள். நமக்கு 3 சங்கம் இருந்தது. ஆனா இதுல பெரிய முரண்பாடு இருந்தது. தொல்காப்பியர் சொல்றாரு, சகர கிழவி மொழி முதல் வாரா அப்படிம்பாரு. அப்ப தொல்காப்பியர்களுடைய விதிப்படி சகர எழுத்து சா என்கின்ற எழுத்து மொழிக்கு முதல வராது, அதனால் சங்கம் என்கின்றது என்பது தமிழ் சொல் அல்ல என்று ஒரு சில பேர் வாதிடுறாங்க. ஒரு சில பேர் சங்கத்துக்கு நிகராக பல சொற்கள் உண்டு.
மன்றம் என்கின்ற ஒரு சொல்லாகட்டும், கூடல் என்கின்ற ஒரு சொல்லாகட்டும், இதெல்லாம் சங்கத்தை குறிக்கின்ற சொற்கள் தான். ஆக இது பிற்காலத்தினுடைய சொல் என்று கூட சொல்பவர் உண்டு. இங்கே ஆண்டாள் அந்த சொல்லை கையாள்கிறாள். சங்கம் இருப்பார் போல, சங்கம் இருப்பார் போல அப்படின்னா கூடி இருப்பதை போல. அப்போ அவருடைய வீரத்தை சொல்கிறார், வீரத்தை மிக அழகா சொல்கிறார். இருக்கின்ற எல்லா அரசர்களும் அவர்களுடைய அந்த சுகதுக்கத்தை விட்டுவிட்டு, ஆசைகளை துறந்து விட்டு, உன்னுடைய அரியாசனத்திற்கு கீழே அமர்ந்து கொண்டு கூடி இருப்பதை போல, அதாவது நீயே கதி என்று உன்னை தேடி அரியாசனத்திற்கு கீழே, நம்ம இன்னைக்கு கூட கோயிலுக்கு போனா கருவறைக்கு முன்பே கீழே தரையில் அமர்கிறோம். ஏனென்றால் அது அந்த இறைவனுக்கு தருகின்ற மரியாதை. பெரியவர்களுக்கு முன்பு கீழே அமர்கின்றோம், அது இறைவனுக்கு தருகின்ற மரியாதை. இன்றைக்கு கூட எந்த மடாதிபதியை சந்திக்க சென்றாலும் மடாதிபதி அரியணையில் அமர்ந்திருப்பார், நாம் அவருக்கு முன்பே கீழே அமர்வது என்பது அது அவருடைய அந்த நிலைக்கு நாம் தருகின்ற மரியாதை. ஆக கீழே அமர்ந்து சங்கம் இருப்பதை போல, கூடி இருப்பதை போல நாங்களும் தலைப்பு எய்தோம். அதாவது தலைப்பு எய்தோம் என்றால் உன்னை அண்டி நிற்கின்றோம் என்று பொருள். அதாவது தலைப்பு எய்தோம் என்பது உன்னை அண்டி, உன்னை சரணடைந்து. இப்ப அண்டி என்பதற்கு ரெண்டு பொருள், அருகி அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது எல்லாமே நீதான் என்று உன்னை அண்டி என்று பொருள். உன்னை அண்டி வந்தோம் அப்படின்னாலே எங்களுக்கு நீதான் கதி, நீதான் என்று, நீ மட்டும்தான் என்று, உனக்கு அடிமையாக என்று, இனி உன்னோடுதான் என்று உன்னை தேடி வந்தோம், உன்னை அண்டி நிற்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, கிண்கிணி வாய் செய்த, பாருங்க உன்னை அண்டி நிற்கிறோம், உன்னை அண்டி நிற்கிறோம், எல்லாமே நீதான் என்று நிற்கிறோம். கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போல. அதாவது கிண்கிணி வாய் என்றால் அழகான தன்னுடைய வாயை சிறிதே திறந்த ஒரு அளவை சொல்றாங்க. ஒரு அளவை சொல்ற அந்த தாமரை மலர் அது கொஞ்சம் மெதுவா அதனுடைய மொட்டிலிருந்து பூத்திருக்கு, அதனுடைய அந்த இதழை திறந்திருக்கின்றது. அதற்கு ஒரு ஓமை சொல்கிறாள். பாருங்க, அந்த வாய் என்பது தாமரையினுடைய, தாமரை ஃபர்ஸ்ட் குவிந்திருக்குங்க, அந்த குவிந்திருக்கின்ற அந்த இதழ்களை லேசாக விரித்திருக்கு. அது எந்த அளவுக்கு விரித்திருக்கு என்பதற்கு ஆண்டாள் ஒரு அளவையை சொல்கிறார். கிண்கிணி வாய் செய்த. அது என்ன சார் கிண்கிணி அப்படின்னா, பொதுவா இந்த காலில் சலங்கை கட்டுறதும்பாங்க, இந்த கொலுசு போடுறதும்பாங்க. அப்போ அந்த சலங்கைக்குள்ள ஒரு மெட்டல் இருக்கும், அந்த மெட்டல் நல்லா மடக்கி, அந்த மெட்டலுக்குள்ள ஒளி எழுப்பக்கூடிய இன்னும் ஒரு சின்ன மெட்டல் இருக்கும். அப்ப இந்த இடத்துல அந்த மெட்டலை போல அந்த சலங்கையினுடைய, அந்த சலங்கைக்கு உள்ள ஒரு மெட்டல் இருக்கும். அது எப்படி அந்த சலங்கை கொஞ்சோண்டு திறந்திருக்கும், நீங்க சலங்கையை பார்த்தா தெரியுங்க, அந்த சலங்கையை பார்த்தா தெரியும், கொஞ்சோண்டு லைட்டா அது திறந்திருக்கிறது போல, கொஞ்சோண்டு திறந்திருக்கிறது போல, அவ்வளவு அளவு நடத்தும். நீங்க பார்க்கலாம், அந்த சலங்கையை நினைச்சு பார்க்கலாம், அந்த சலங்கையினுடைய அந்த திறந்த அளவை போல அந்த அளவுக்கு. அதான் கிண்கிணி, ரொம்ப அழகான சொல்லுங்க. கிண்கிணி வாய் செய்த, கிண்கிணியினுடைய அந்த அளவை போல அந்த தாமரை மலர்ந்திருப்பதை போல, லேசாக மலர்ந்திருப்பதை போல செங்கன் உன்னுடைய சிவந்த கண்கள், உன்னுடைய சிவந்த கண்களை சிறு சிறிதே லேசாக எம்மேல் விழியாவோ. ரொம்ப அழகான ஒரு படைப்பாக சொல்லுங்க. அது என்ன சார் விழியாவோ என்றால், உன்னுடைய கண்களை அந்த லேசாக அப்படின்னா அந்த கிண்கிணியினுடைய அந்த அளவுங்க. நீங்க அந்த சலங்கையினுடைய கிண்கிணியினுடைய அந்த அளவை போல நீ உன்னுடைய விழிகளை லேசாக, உன்னுடைய இமைகளை லேசாக திறந்து விழியாவோ எங்கள் மீது நீ திருப்ப மாட்டாயா, எங்கள் மீது நீ திருப்ப மாட்டாயா, விழியாவோ எங்கள் மீது திருப்ப மாட்டாயா அப்படின்னு கேட்டுட்டு சொல்றாங்க. பாருங்க, திங்களும் ஆதித்தனும். இங்க திங்கள் என்பது நிலவுன்னு அர்த்தம், ஆதித்தன் என்றால் சூரியன் என்று பொருள். இன்னைக்கு கூட இந்த ஆதித்யா என்கிற பேர் இருக்குங்க. ஆதித்யா என்றால் சூரியன் என்று பொருள். இந்த ஆதித்யன் என்பதுதான் ஆதவன் அப்படின்னு சொல்லாகவும் பயன்படுத்தப்படுது. ஆதவன் என்றாலும் சூரியன் தான். பாருங்க, திங்களும் ஆதித்தனும், சந்திரனும் சூரியனும் எழுந்தார் போல, எழுந்திருப்பது போல, இரண்டுமே ஒரே நேரத்தில், பொதுவா இரண்டுமே ஒரே நேரத்தில் எழுந்திருக்குமா என்பது அது மிகப்பெரிய முரண்க. அப்படி அந்த முரண்பட்ட ரெண்டுமே ஒரே நேரத்தில் எழுந்திருப்பது போல, வானத்தில் இருக்கின்ற 3 சுடர்களில் மிக முக்கியமான 2 சுடர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த 3 சுடர், ஒன்று நிலவு, இன்னொன்று சூரியன், இன்னொன்று வானத்தில் இருக்கின்ற விண்மீன்கள் என்று பார்த்தோம். ஆக அந்த அடிப்படையில இங்கே மிக முக்கியமான அந்த நிலவும் அந்த சூரியனும் ஆகிய அந்த 2 சுடர்களும் ஒரே நேரத்தில் எழுந்திருப்பதை போல
கண் இரண்டும் கொண்டு, என்பது அழகு, ஏற்கனவே சொன்னோம். கண் அழகான உன்னுடைய 2 கண்களை கொண்டு. அப்போ இதுல ஆண்டாள் சொல்கிறார், திருமாலினுடைய உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்ற, உள்ளே இருக்கின்ற, உள்ளே விழித்திருக்கின்ற, இன்னும் வெளியே வராத அந்த கண்ணனுடைய அந்த கண்கள், ஒரு கண்ணை சந்திரனாகவும் ஒரு கண்ணை சூரியனாகவும் கொண்டு அழகிய அந்த கண்கள் இரண்டினாலும் எங்கள் மேல் நோக்குது ஏல். நீ நோக்குது ஏல் என்றால் எங்களை நீ பார்த்தால், உன்னுடைய அழகான அந்த 2 கண்ணால எங்களை பார்த்தால், எங்களை பார்த்தால் எங்கள் மேல் சாபம் இழிந்து. அப்போ எங்கள் மேல் இருக்கின்ற சாபம் என்ன சாபம் தெரியுமா? இப்ப இங்க சொல்றாங்க, வெளிப்படையா சொல்றாங்க, சாபம் என்கிறார். இங்க சொல்கின்ற சாபம் என்பதற்கு வருத்தம் என்கின்ற ஒரு பொருளும் உண்டு. அவர்களுக்கு வருத்தங்க. 2வது அந்த வருத்தத்தை சாபமாக கொள்கிறார்கள். அது என்ன சார் சாபம் என்றால்? இந்த சபிப்பதுன்னு அர்த்தங்க. மிகப்பெரிய வருத்தத்தில் நம் மீது வீசப்படுகின்ற வார்த்தைகளை சபித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க, சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்றாங்க, நீ மட்டும் உன்னுடைய அந்த கண்களை மிக லேசாக திறந்து எங்களை பார்த்தால் போதும், நீ உன்னுடைய கண்களை லேசாக திறந்து கூட எங்களை பார்ப்பதில்லை என்கின்ற, பார்க்கவில்லை என்கின்ற அந்த சாபம் எங்களை விட்டு நீங்கி விடும் என்கிறார். நீ கண்ணை திறந்து பார்க்கல, இந்த கண்ணை திறந்து நீ பார்க்கவில்லை என்பது எங்களுடைய சாபம், அந்த சாபம் எங்களை விட்டு நீங்கிவிடும். அதனால தயவு செய்து உன்னுடைய கண்களை திறந்து பார்ப்பாயாக என்கிறார் ஆண்டவர். இவ்வளவு அழகா ஒரு பாடலை புனைய முடியுமா என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியங்க. ஆண்டாளை நினைத்து அப்படியே நமக்கு இந்த கூஸ் மாம்ஸ் அப்படின்னு சொல்லுறாங்க, அந்த மயிர் கூச்சரிகின்ற ஒரு நிலைதான் இந்த பாட்டுல. நீங்க பார்க்கலாம், இந்த பாட்டுல ரொம்ப அழகான ஒரு சொல்லுங்க, 2 விஷயத்த எடுத்து காட்டுறா. அதாவது உலகத்தில் இருக்கின்ற எல்லா அரசர்களும், இவ்வளவு வலிமை வாய்ந்த அரசர்கள் எல்லாமே அவர்கள் கண்ணனை சரணடைகிறாங்க. எப்படிப்பட்ட சரணடைகிறாங்க அப்படின்னா, அவர்களுடைய அந்த சுகங்களை எல்லாம் விட்டுவிட்டு, சுய அபிப்பிராயங்களை எல்லாம் விட்டுவிட்டு, உன்னை வந்து எல்லாம் நீதான் கதி என்று உன்னுடைய அரியாசனத்தை சுற்றி அமர்ந்து கூடுவதை போல நாங்கள் உன்னை தேடி வந்திருக்கிறோம். இதுல ஆண்டாள் சொல்லாம ஒரு வார்த்தையை சொல்றான், என்றைக்குமே நீங்கள் இறைவனை அடைய வேண்டும் என்றால், சரணாகதி அடைய வேண்டும் என்றால், நான் என்கின்ற செருக்கினை விட வேண்டும். நான் என்கின்ற அந்த செருக்கினை விடவில்லை என்றால் நம்மால் அந்த நிலையை அடைய முடியாது. அந்த நான் என்கின்ற அந்த செருக்கை தான் இந்த இடத்துல ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்றான். அந்த அபிமான பங்கமாய் என்றால் அவர்களுடைய அந்த சுகதுக்கம் இந்த நான் என்பதை விட்டு வந்ததை போல நாங்களும் நீதான் எங்களுக்கு எல்லாம் என்று வந்திருக்கிறோம். இப்படி வந்திருக்கிற என்ன எங்களை நீ அந்த கிண்கிணியினுடைய அந்த அளவு கூட, அந்த கிண்கிணியினுடைய அளவு, பொதுவா இந்த இடத்துல செந்தாமரை என்பது திருமாலினுடைய கண்களுக்கு, கண்ணனுடைய கண்களுக்கு உதாரணமாக, நான் ஏற்கனவே சொன்ன கமலக்கண்ணன் என்று ஒரு சில பேருக்கு பேர் வைப்பாங்க. கமலம் என்றால் தாமரை. அப்ப அந்த அளவுக்கு மலர்கின்ற, பொதுவா ஒரு தாமரையினுடைய அந்த ஸ்டார்டிங் மலர்கள் அப்படிதான் இருக்கும். அந்த அளவுக்கு கூட நீ உன்னுடைய கண்களை திறந்து, உன்னுடைய விழிகளை திறந்து, அந்த ஒரு குட்டியூண்டு ரொம்ப அழகான ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துற பாருங்க, கிண்கிணி வாய்ச்சொல் தாமரை பூ போல செங்கன் சிறுக சிறதே அப்படிங்கிறான். ரொம்ப சின்ன குட்டியூண்டு, பொதுவா சொல்லுவாங்கல்லங்க, சின்னது அதை விட குட்டியூண்டு அப்படிம்பாங்க. அப்போ இந்த சின்ன அளவுல கூட, ஒரு மிக சிறிய அளவில் கூட நீ கண் திறந்து எங்களை நீ பார்க்க மாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா, நீ கண்கள் திறந்து எங்களை பார்க்கணும். ஏன் அப்படின்னா, உன்னுடைய முகத்திலே கண்களிலே ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன், இரண்டும் ஒரே நேரத்தில் வாய்ப்பதை போல உன்னுடைய பார்வைகள், உன்னுடைய கண்கள். அதனால நீ கண்ணை திறந்து பார்த்தால்தான், நீ கண்ணை திறந்து எங்களை பார்க்க மாட்டாய், பார்க்காமல் இருக்கிறாய் என்கின்ற எங்கள் சாபம், எங்கள் வருத்தம் எங்களை விட்டு போகும். அதனால நீ தயவு செய்து உன்னுடைய கண்களை திறந்து வெளியே வந்து எங்களை பார்ப்பாயாக என்கிறார். மிக அழகான ஒரு சொல்லாட்சிக்கு இதுல ரொம்ப அற்புதமான ஒரு சில சொல்லாட்சி. ஏற்ப சொல்வதை போல இந்த கிண்கிணி என்கின்ற அந்த சொல்லும், இங்க சொல்ற சிறுக சிறுதே என்கின்ற ஒரு சொல்லும், இதெல்லாம் ரொம்ப அற்புதமான சொல்லாட்சி, மிக அழகான சொல்லாட்சி. இந்த அங்கன்மா என்பது 2 இடத்துல வருதுங்க. மேல அங்கன்மா என்பது அழகு, கீழே அங்கன்மா என்பது அவருடைய 2 கண்கள். அப்போ இந்த உலகத்தினுடைய பார்வையே, அழகான இந்த உலகத்தினுடைய பார்வையே இந்த கண்ணனுடைய கண் விழிப்பில் தான் இருக்கின்றது என்பதை ஆண்டாள் சொல்லாமல் ஒரு குறியீடாக வைக்கிறார். ஆக இந்த பாட்டு உண்மையிலேயே மிக அற்புதமான ஒரு பாட்டு. நம்ம அடுத்த பாட்டுக்கு போலாம். நம்முடைய 23வது பாடலுங்க.
சரி, இந்த 23வது பாடலும் பாருங்க, ஒரு மிக அழகான ஒரு பாடலுங்க. அதாவது ஆண்டாள் பாடுகிறாள், மாரி மலை முடிஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ வெடித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் போந்துதறி மூடி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போல நீ பூவை பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தரடி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள்வேலோர் என்பாவாய் என்கிறார். ஆக இதுவும் மிக அழகான ஒரு பாட்டுங்க. இந்த பாடல் அவர் சொல்றா, மாரி மாரி என்றால் மழைக்காலம் என்று பொருள். இன்னைக்கு கூட நம்ம எல்லா ஊர்லயும் மாரியம்மன் என்கின்ற ஒரு தெய்வம் உண்டு. அந்த மாரியம்மன் என்பது மாரி என்றால் மழை அர்த்தங்க. மாரி என்றால் மழை, மழைக்குரிய தெய்வம். பொதுவா நம்ம மழை பெய்ய வேண்டும் என்று வணங்குகின்ற தெய்வம், மழை தருகின்ற தெய்வம். மழைக்காக பொதுவா ஒரு சில கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா இந்த மழைக்கு மழைக்கஞ்சி காய்ச்சுவாங்க. மழைக்கஞ்சி பொதுவா கிராமப்புறத்துல அம்மன் கோயில்ல காய்ச்சுவாங்க, கூழ் ஊத்துவாங்க. இது மழை வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளம். கூழ் எப்படி நம்ம ஊற்றுகிறோமோ அதே போல வானத்தில் இருந்து கூழை போல மழை ஊற்ற வேண்டும். இதை சொத்து மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க போக்லோர்ல. அப்ப இங்க மாரி என்பது மழைக்காலத்தில் மழை, அதாவது மாறி மழைக்காலத்துல மலை முழைஞ்சில், இங்க சொல்கின்ற இந்த முழைஞ்சில் என்பது குகை அப்படின்னு அர்த்தம். அதாவது மலை முழைஞ்சில், மலையில் இருக்கின்ற குகைன்னு அர்த்தங்க. ரொம்ப அழகான சொல். மழை முழைஞ்சில், முழைஞ்சில் அப்படின்னா குகைன்னு அர்த்தம். சரி, அதாவது மலை குகையில நல்லா பாருங்க, கொஞ்சம் அப்படியே கற்பனைக்கு போங்க. ரொம்ப அழகான ஒரு காட்சி ஆண்டாள் சொல்கிறார். மழைக்காலம், அந்த மழைக்காலத்துல மலையில் இருக்கின்ற ஒரு குகை, அந்த குகையில மண்ணி கிடந்து என்றால் படுத்து கிடந்து அர்த்தம். மண்ணி என்றால் படுத்து அர்த்தம். மண்ணி கிடந்து படுத்து கிடந்து உறங்கும் தூங்குகின்ற சீரிய சிங்கம். இங்க சொல்ற சீரிய என்றால் சீற்றம் மிகுந்த அர்த்தம். இங்க வீரம் மிகுந்த சிங்கம். அப்படியே ஒரு காட்சிக்கு போனுங்க. மழை பெய்யுது, ஒரு மலையில் இருக்கின்ற ஒரு மலை குகை, அந்த குகைக்குள்ள படுத்து ஒரு சிங்கம் உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த சிங்கம் எப்படிப்பட்ட சிங்கம் என்றால் வலிமை பொருந்திய ஒரு சிங்கம்ங்க. வலிமை சீரிய சிங்கம், வலிமை பொருந்திய அந்த சிங்கம் அறிவுற்று என்றால் எழுந்துன்னு அர்த்தம். சார் அது என்ன சார் அறிவுற்று அப்படின்னா, பொதுவா சொல்லுவாங்க நம்ம உறங்கும் போது நம்முடைய புலன்கள் உறங்கணும். அதுல மிக முக்கியமா முதலில் எந்த புலன் உறங்கும் என்றால் நம்முடைய காது உறங்குவாங்க. காது முதலில் உறங்கினால்தான் நம்ம உறங்க முடியும். ஏன்னா வெளியே இருக்கிறதெல்லாம் நம்ம காதுக்கு கேட்டா நம்மளால தூங்க முடியாதுங்க. ஃபர்ஸ்ட் நம்முடைய புலன்களில் உறங்குவது காது. இங்க அறிவுற்று என்றால் அப்படி உறங்கி கொண்டிருந்த அந்த புலன்கள் எல்லாம் விழிப்புற்றுன்னு அர்த்தம். அப்ப அந்த சிங்கம் அறிவுற்று, அந்த சிங்கம் எழுந்து தீ விழித்து, அப்ப எழுந்து அந்த சிங்கம் பாக்குதா, அந்த பாக்குற பார்வையை ஆண்டாள் சொல்கிறாள் தீ விழித்து. ரொம்ப அழகான ஒரு சொல்லாச்சுங்க. அது என்ன சார் தீ விழித்துனா, நெருப்பு போன்ற, அந்த நெருப்பு விழித்தால் எப்படி இருக்குமோ தீ விழித்தா அந்த நெருப்பு போன்ற தன்னுடைய சிவந்த கண்களை திறந்து அர்த்தம். அதனுடைய கண்கள் சிவந்திருக்கின்றது. தீ விழித்து, அந்த தீயினுடைய விழிப்பதை போல, நெருப்பை போல விழிப்பதை போல, ரொம்ப அழகான ஒரு ஆகு பெயருங்க. அப்ப தீ விழித்து தன்னுடைய நெருப்பு போன்ற சிவந்த கண்களை திறந்து வேரி மயிர் பொங்க. இங்க சொல்கின்ற வேரி என்றால் பிடரின்னு அர்த்தங்க. பிடரி மயிர், குறிப்பா இந்த சிங்கத்துக்கு பிடரி மயிர் இருக்கும். அதனுடைய கழுத்துக்கு கீழே முதுகுக்கு மேல ஒரு பெரிய ஒரு மயிர் இருக்குங்க. அதாவது அந்த மயிர் தொகைய பிடரி அப்படின்னு சொல்லுவாங்க. பிடர் கொண்ட சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனுடைய பிடரி மயிர் சிலிர்த்து, அந்த பிடரியில் இருக்கின்ற அந்த மயிர்கள் சிலிர்த்து எப்பாடும் போர்ந்து என்றால் அது கண்ணை திறக்குதுங்க. திறந்து தன்னுடைய பிடரியில் இருக்கின்ற மயிர் சிலிர்த்து எப்பாடும் பேர்ந்து, அதாவது இங்க சொல்ற பேர்ந்து என்பது எப்பாடும் என்றால் தன்னுடைய உடம்பை நாலா பக்கமும் உதறி முறிப்பதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பா இந்த வெட்டி முறிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன வெட்டி முடிச்சுட்டான்னு இப்படி இருக்கான்னு ஒரு சில வார்த்தை கேட்பாங்க. அதென்ன வெட்டி முறிப்பது அப்படின்னா, விழித்தவுடன் நம்முடைய கையை காலை அப்படியே மேல தூக்கி சோம்பல் முடிக்கிறோம் இல்லைங்க, அப்படி அது உறக்கத்தில் இருந்து முழுவதுமாக அது வெளியே வர தன்னுடைய உடம்பை எப்பாடும் அந்த நாலா பக்கமும் திரும்பி முறித்து உதறி, தன்னுடைய உடம்பை உதறி கொண்டு, அந்த சிங்கம் அப்படிதாங்க. நீங்க சிங்கம் நான் எதை பார்த்தாலும்
எழுந்தின பிறகு அது என்ன பண்ணும்னா தன்னுடைய அதனுடைய உடம்பில் இருக்கின்ற மயிர்கள் எல்லாம் அசையும்படி அது அப்படியே உதறும். உதறிக்கொண்டு மூறி நிமிர்ந்து, மூறி என்றால் கம்பீரமாக நடத்துங்க. அப்ப கம்பீரமாக நிமிர்ந்து முழங்கி கர்ஜனை செய்து, சிங்கம் வந்து கர்ஜிக்கும், கர்ஜனை செய்து புறப்பட்டு அந்த குகையிலிருந்து வெளியே கிளம்பி போதரு மா போல, போதரு அப்படின்னா வெளியே வருவது போல, போதருமா அது அந்த குகையை விட்டு வெளியே வருவதை போல பூவை பூவண்ணா. இங்க சொல்ற பூவை என்பது காயாம் என்கிற ஒரு பூங்க, காயாம்பூன்னு சொல்லுவாங்க. அந்த காயாம்பூவை போன்ற நீல நிறமுடையவனே, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சங்க இலக்கியத்துல திருமாலுக்கு உதாரணமாக சொல்லப்படுகின்ற ஒரு மலர் காயா மலர், முல்லை நிலத்தில் வளர்கின்ற மலர். அந்த காயாம்பூ வந்து ஏன் திருமாலுக்கு வந்து உதாரணமாக சொல்லப்படுகின்றது என்றால் அந்த பூ வந்து நீல நிறமுடையது. அதே போல இந்த கண்ணனுடைய நிறமும் திருமாலினுடைய நிறமும் நீலம். இப்ப காயாம்பூ போன்ற நீல நிறமுடையவனே, நீ உன் கோயில் நின்று, நீ உன்னுடைய கோயிலில் இருந்து, நீ இருக்கின்ற அந்த அரண்மனையிலிருந்து, கோயில் என்பது அரண்மனை ஏற்கனவே பார்த்தோம், அரண்மனையிலிருந்து போந்தருளி, போந்தருளி அப்படின்னா புறப்பட்டு நீ புறப்பட்டு வெளியே வந்து கோப்புடைய, கோப்புடைய நான் சிறந்த வேலைப்பாடுகளோடு கூடிய சீரிய சிங்காசனத்து இருந்து, அதாவது நீ அங்கிருந்து வெளியே வந்து அங்கே கோப்புடைய, கோப்பு அப்படின்னா சிறந்த வேலைப்பாடு நடத்துங்க. இன்னைக்கு கூட நம்ம ஃபைல ஏன் கோப்புன்னு சொல்றோம்னா சிறந்த வேலைப்பாடோடு முடித்த ஒரு வேலை அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் கோப்புன்னு சொல்றோம். அழகான சொல், கோப்புடைய வேலைப்பாடோடு கூடிய சீரிய சிங்காசனத்து, சீரிய சீரிய அப்படின்னா சிறந்த சிங்காசனம், உன்னுடைய அரியாசனத்தின் மீது அமர்ந்து யாம் வந்த, நாங்கள் வந்த, யாம் என்பது இங்க நாங்க, நாம அவங்க சொல்ற, அவங்கள சொல்ற யாம் வந்த, நாங்கள் வந்த காரியம் என்ன காரியம் என்பதை ஆராய்ந்து அருள், நீ விவரித்து அந்த காரியத்திற்கு நாங்கள் எதை தேடி வந்தோமோ, எதை நோக்கி வந்தோமோ அதை நீ எங்களுக்கு அருள வேண்டும் என்கிறார். இந்த பாட்டுல ரொம்ப அழகா ஒரு சிங்கம், அதாவது உள்ள கண்ணன் எழுந்து விட்டான், அவ வெளியே வரணும். போன பாட்டுல பார்த்தோம் அவனுடைய கண்ணை திறந்து என்ன பாருங்கிறான். இந்த பாட்டுல வந்து நீ வெளியே வாங்குறாங்க. அப்ப அவன் வெளியே வருவதை மிக அழகான ஒரு ஓமையில ஆண்டாள் சொல்கிறாள். ஒரு மழை காலத்துல குகைக்குள்ளே உறங்கி கொண்டிருக்கின்ற அந்த சிங்கம் எழுந்து வருவதை போல, மிக அழகான ஒரு சொல்லாச்சுங்க, மிக அழகான ஒரு ஓமை. அதாவது குறிப்பாகவே மற்ற காலங்களை விட மழை காலங்கள்ல நம்முடைய உடம்புல சோம்பல் அதிகமா இருக்குங்க. நீங்க பார்க்கலாம், மழை காலத்துல நல்ல தூக்கம் சொக்கும், சோம்பல் அதிகமா இருக்கும். அப்ப இங்க அப்படிப்பட்ட ஒரு மழை காலத்துல மலை குகைக்குள்ளே இருக்கின்ற அந்த சிங்கம் ரொம்ப அழகா அவர் சொல்றாரு. அதாவது சிங்கம் வந்து அதனுடைய உறக்கத்திலிருந்து விழித்து அறிவுணர்ந்து அப்படிங்கிறான். அதற்கு பிறகு தன்னுடைய தீப்பொறி போன்ற கண்களை விழித்துங்கிறான். மூணாவது பாத்தீங்கன்னா பிடரி மயிர் பெயர்க்கும்படி, அந்த பிடரி மயிரானது பெயர்க்கும்படி எல்லா பக்கமும் நாலா பக்கமும் திருப்பி தன்னுடைய சோம்பலை முறித்து அப்படிங்கிறார். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நிமிர்ந்து அப்படிங்கிறார். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவ கர்ஜித்து என்கிறார். கடைசியா கம்பீரத்தோடு வெளியே வருவதை போல, அப்படியே இந்த காட்சியை கற்பனை செய்து பார்த்தா மிக அழகான காட்சி. அப்படி அந்த சிங்கம் வருவதை போல காயா பூ என்கிற அந்த பூவினுடைய மலரினுடைய நிறத்தை ஒத்தவனே, நீ உன்னுடைய அரியாசனத்தில் வந்து அமர்ந்து, நீ இருக்கின்ற அந்த அறையிலிருந்து, பள்ளி அறையிலிருந்து வெளியே வந்து வேலைப்பாடோடு கூடிய உன்னுடைய அரியாசனத்தில் அமர்ந்து எங்களை பார்த்து நாங்கள் வந்திருக்கின்ற நோக்கத்தை அறிந்து எங்களுடைய குறையை நீ கேட்டு எங்களுக்கு அருள் புரிவாயாக என்கிறார் ஆண்டார். மிக அழகான சொல்லுங்க, மிக அழகான சொல். இந்த காட்சி அப்படியே யோசிச்சு பார்த்தாலே மிக அழகான காட்சி. ஒரு சிங்கம், ஒரு வலிமை மிகுந்த ஒரு சிங்கம், விடர்மயிரானது சிலிர்க்க உறக்கத்திலிருந்து எழுந்து வருகின்ற அந்த மழைக்காலத்து சிங்கம் ரொம்ப முக்கியம். அந்த மழைக்காலத்து சிங்கம் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மழைக்காலத்தில் உறக்கத்திலிருந்து நாம் மீள்வது என்பது ரொம்ப கஷ்டமான ஒண்ணுங்க. அதுவும் மலை பிரதேசத்துல இன்னும் ரொம்ப கஷ்டம். இந்த மழை காலத்தினுடைய குளிர் இருக்குல்ல, அது இன்னும் தூக்கத்தை எதிர்பார்த்து. ஆக இப்படி இந்த பாட்டுலையும் கண்ணா நீ வெளியே வா, வெளியே வந்து எங்களுடைய குறைகளை கேள் என்கிறார். ஆனா இதுல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு அருள் புரிவாய், எங்களுடைய குறைகளை கேட்பா என்று சொல்லுகின்ற இந்த ஆயர் குல பெண்கள் எந்த இடத்துலையும் அவங்களுடைய குறைய வந்து வெளிப்படையா சொல்லலைங்க. மிக ஆச்சரியமான விஷயம். பொதுவா விவேகானந்தர் சொல்வாரு, அதாவது
இந்த உலகம் வந்து குறைகள் நிறைந்த உலகங்க. இந்த உலகத்தினுடைய குறைகளை மீண்டும் மீண்டும் சொல்லி ஏற்கனவே பலவீனமாக இருக்கின்ற இந்த உலகத்தை மேலும் பலவீனப்படுத்தாதீர்கள் அப்படிம்பாங்க விவேகானந்தர். பொதுவா அதனாலதான் சொல்லுவாங்க, குறைகளை பற்றி பேசி 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 அதனால என்ன இருக்குங்க, இருளை படிப்பதை விட ஒரு விளக்கேற்றுங்கள் அப்படின்னு சொல்றது போல. அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு வந்து அருளை கொடு அப்படின்னு கேட்கிறாங்களே தவிர, குறைகளை கேள் அப்படின்னு கேட்கிறாங்களே தவிர, என்ன குறை என்பதை அவங்க சொல்றதில்ல. ஏன்னா அது ஒரு நம்பிக்கைங்க. என்ன நம்பிக்கை தெரியுமா? என்ன குறையாக இருந்தாலும் அதை இந்த கண்ணன் தீர்ப்பான் என்கின்ற ஒரு நம்பிக்கைங்க. அப்போ எங்க குறையை கேளு என்பது நியாயம். என்ன குறை என்பதை சொன்னால் அது அவர்களை காக்கின்ற அந்த கண்ணனுக்கு ஒரு அவமரியாதையாக ஆகிவிடும் என்கின்ற அந்த ஆண்டாளினுடைய மன உணர்வு நமக்கு தெளிவா இந்த இடத்துல இந்த குறை இருக்குன்னு சுட்டி காட்டிட்டா அது அந்த கண்ணனை இழிவுபடுத்துவதை போல அந்த நிலை இருக்குல்ல, அந்த ஒரு பிடிப்பு இருக்கிறது அல்லவா, அந்த பற்று இருக்கிறது இல்ல, அது நமக்கு தெளிவா தெரியுது. சோ இந்த பாடலும் மிக அழகான பாட்டு. அடுத்தது நம்ம 24வது பாட்டுக்கு போறோம். இந்த பாடல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த பாடல், இதுல இந்த மலர் பார்க்கலாம். இந்த மலரை நான் ஏற்கனவே சொன்னது அந்த இதுல பாத்துக்கோங்க, அந்த பிபிடியில பாத்துக்கோங்க அந்த காயா மலரை. அடுத்த பாட்டு பாருங்க, 24வது பாட்டு. இந்த மலர் வந்து காயா மலருங்க. இந்த மலர் எப்படி அழகாக நீல நிறமாக இருக்கின்றதோ அதே நிறத்தை கொண்டவன் கண்ணன். சரியா, மிக அழகான இது வந்து கருப்பொருள் சார்ந்த உதாரணம். கருப்பொருள் சார்ந்த அப்படின்னா இப்படிப்பட்ட நிறம் கொண்டவன் என்பதை ஒப்புமையாக சொல்வதற்கு ஒரு பொருளை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொருள் இந்த காயா மலர். சரி, நம்ம 24வது பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றி, தென்றென்று தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, கொன்ற சகடம் உடைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கடல் போற்றி, குன்று குடையாய் எடுத்த குணம் போற்றி, வென்று பகை எடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏற்றி படை கொள்வான், இன்று யாம் வந்தோம் இறங்காலோர் என்பாவா என்கிறார் ஆண்டாள். இந்த பாசுரம் இருக்குல்லங்க, ரொம்ப முக்கியமான பாசுரம். இந்த பாசுரத்தை போற்றி பாசுரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது போற்றி பாசுரம்னா எப்படி பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினாரோ நமக்கு தெரியும். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 என்று பல்லாண்டு பாடினாரோ அதே போல இந்த பாடலும் அப்படிப்பட்ட ஒரு பல்லாண்டை போல. அதனாலதான் இந்த பாட்டுக்கு போற்றி பாசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இந்த பாசுரத்துல சொல்றா அன்று பாருங்க, இப்ப இந்த பாசுரத்துக்கான சூழலை சொல்லிடுறேன். அதாவது எழுந்து வா அப்படின்னு கூப்பிட்டாச்சு, சிங்கத்தை போல உள்ளவனை எழுந்து வா என்று அழைத்தாகி விட்டது. ஏற்கனவே இந்த திருப்பாவையில ஒரு இடத்துல பார்த்தோம், யசோதை இளஞ்சிங்கம் என்று ஒரு வரியில பார்த்தோம். அப்ப இங்கே அவர்களுடைய அந்த கோரிக்கையை கேட்டு வெளியே வந்துட்டான் கண்ணன். அப்ப அந்த கண்ணனை பார்த்த உடனே, அவனுடைய அழகை பார்த்த உடனே வெளியே இருக்கின்ற இந்த ஆய்பாடி பெண்களுக்கு அந்த அழகுல வந்து லயத்து போறாங்க. அந்த அழகுல லயத்து போய் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதையே மறந்து போயிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை வருங்க. அந்த அழகில் லயத்து ஒரு விஷயத்தின் மீது நாம் ஆழமாக லயக்கும் போது நமக்கு அப்படி ஒரு உணர்வு வரும். எதற்காக வந்திருக்கிறோம் என்பதையே மறந்து அவனுடைய புகழை பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அவனை பார்த்த உடனே அந்த அழகான அந்த வடிவை பார்த்த உடனே, அந்த அழகான அந்த ஆளுமையை பார்த்த உடனே அவர்கள் எதற்கு வந்தோம் என்பதையே மறந்து அவனுடைய புகழை பாராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. பாருங்க, இவங்க எடுத்த உடனே அவங்க சொல்கிறாங்க, ஆண்டாள் சொல்கிறாள், அந்த ஆய்ப்பாடி பெண்கள் சொல்கிறார்கள், அன்று 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 என்பது இந்த இடத்துல அன்று இவ்வுலகம் அளந்தாய் போற்றி. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அன்று மாவலி என்கின்ற ஒரு அரசனால் இந்த உலகம் அவதிப்பட்ட போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மாவலி சக்கரவர்த்தியினுடைய ஒரு இதுல அவனுடைய அந்த செருக்கை அடக்குவதற்காக வாமன அவதாரம் எடுத்ததை பற்றி பார்த்தோம். அன்று மாவலியால இந்த உலகம் அவதிப்பட்ட போது இவ்வுலகத்தை அளந்தாய் போற்றி, அந்த மாவலி சக்கரவர்த்தியினுடைய அந்த செருக்கை அடக்குவதற்காக வாமன அவதாரம் எடுத்து இந்த உலகை அளந்தவனே அப்படிங்கிறாங்க. இந்த உலகை அளந்தாய் போற்றி எடுத்த உடனே அவங்களுடைய போக்கஸ் எங்க போகுது பாருங்க. குறிப்பா இறைவனை வருணனை செய்யும் போது 2 வகையான வருணனை இருக்குங்க. கேசாதி பாதம் பாதாதி கேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேசம் என்பது தலைங்க, தலைமுடி.
அந்த தலைமுடியிலிருந்து கீழ் நோக்கி வருவது கேசாதி பாதம் அப்படிம்பாங்க. பாதாதி கேசம் என்றால் பாதத்திலிருந்து மேல் தலையை நோக்கி போவது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே பொதுவா இறைவன் மீது ஆழ்ந்த அன்பை கொண்டவர்கள் எடுத்த உடனே அவர்களுடைய போக்கஸ் முழுக்க பாதத்துக்கு போகுங்க. அந்த பாதத்தை பாடுறாங்க. அன்று இந்த உலக மாவழி சக்கரவர்த்தியால ஒரு பெரிய துயர் அடையும் போது அவருடைய செருக்கை போக்குவதற்காக, இந்த உலகை காப்பதற்காக இந்த உலகத்தை அளந்தாய் போற்றி உன்னுடைய பாதத்தால உன்னுடைய அந்த காலடியால் நீ அளந்தவனே நீ போற்றி உன்னுடைய திருவடிகளை போற்றுகின்றோம் அப்படின்னு போற்றுறாங்க. சரி, போற்று அடுத்து பாருங்க, அடுத்து சொல்லிட்டு இன்னும் அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி பெருக்கில இருந்து வெளியே வர முடியல, அந்த பிரமிப்பில இருந்து வெளியே வர முடியல. அடுத்து அவங்க சொல்றாங்க பாருங்க, அங்கு சென்று பாருங்க, அடுத்து சொல்றாங்க அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அப்ப இங்க சொல்ற சென்று அங்கு என்பது நம்ம எப்படி படிக்கணும்னா அங்கு சென்றுன்னு அர்த்தம். அதாவது எங்க போய் அப்படின்னா தென்னிலங்கைக்கு சென்று அந்த தென்னிலங்கையிலே அங்கு சென்று தென்னிலங்கைக்கு சென்று சீதையை பிரித்த ராவணனுடைய அந்த இடத்திற்கே போய் தென்னிலங்கை அந்த இடத்திற்கு சென்று, தென் என்றால் அழகியேன்னு அர்த்தங்க. தென் இலங்கை அழகான அந்த இலங்கைய செற்றாய், அந்த இலங்கை ஆண்ட அதற்கான அந்த ராவணனை செற்றாய் அப்படின்னா ஜெயித்தாய் அப்படின்னு அர்த்தங்க. அந்த செற்றாய் அந்த ராவணனை ஜெயித்தாயே திரள் போற்றி. திரள் என்பது இங்கே வலிமைன்னு அர்த்தம். உன்னுடைய வலிமையை போற்றுகிறோம். அப்ப எடுத்த உடனே ரெண்டாவது அந்த மகிழ்ச்சி தாழல திருக்கல்யாண குணம் அப்படிம்பாங்க. அதை பார்த்த உடனே ரெண்டாவது சொல்றாங்க, அந்த ராவணனுடைய அந்த இடத்திற்கே சென்று, எனக்கு சொல்லுவாங்க எதிரியினுடைய இடத்திற்கே சென்று தாக்குவதும்பாங்க, சென்று அடிப்பதும்பாங்க. அப்ப அந்த இடத்திற்கே சென்று, அந்த ராவணனுடைய இடத்திற்கே சென்று அழகான அந்த தென்னிலங்கைய அந்த இலங்கையை ஆண்ட அந்த அரக்கனான ராவணனை வென்றாயே உன்னுடைய வலிமையை போற்றுகிறோம். பொதுவா சண்டைக்கு வந்தவங்க கிட்ட சண்டை போடுறதை விட சண்டைக்காரனுடைய இடத்துக்கே போய் சண்டை போடுறதுக்கு மதிப்பு அதிகங்க. வீரம் அது ஒரு சுத்த வீரமா சொல்லுவாங்க. தும்பை என்கின்ற திணையே அதுதான். தும்பை என்பது சுத்த வீரம் தான். சரி, ரைட். அப்போ அடுத்தது ரெண்டாவது சொல்லியாச்சு. மூணாவது இன்னும் அவங்களுக்கு அந்த மகிழ்ச்சி பெருக்கள் இருக்காங்க பாருங்க. இன்னும் சொல்றாங்க, சகடம் பொன்ற உதைத்தாய், சகடம் பொன்ற உதைத்தாய் புகழ் போற்றி. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வண்டி வடிவத்தில் வண்டியினுடைய சக்கரத்தினுடைய வடிவில் வந்த அந்த சகடாசூரருடைய அந்த கட்டுக்குலையும்படி ஏற்கனவே ஒரு இடத்துல பார்த்திருக்கோம். கட்டுக்குலையும்படி அவனை உன்னுடைய பாதத்தால் உதைத்து சகடாசூரனை உடைத்தாயே தூள் தூளாக்கினாகியே உன்னுடைய புகழ் போற்றி, உன்னுடைய அந்த புகழை பாடுகிறோம். சரி, சொல்றாங்க. இன்னும் அவங்களால அந்த உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல. அடுத்த ஒரு வார்த்தை, கன்று குணிலா எரிந்தாய் கடல் போற்றி. இங்க கன்று என்பது கன்றினுடைய வடிவில் வந்த ஒரு அரக்கன். அந்த அரக்கனை வட்சாசுரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வட்சாசுரனை எரிந்தாய் அப்படின்னா தூக்கி, அந்த வட்சாசுரனை ஒரு குச்சியாக நினைத்து தூக்கி எரிந்தாய் அப்படின்னா விழா பழத்தினுடைய, விழா என்பது ஒரு வகையான பழங்க. அந்த விழா, அதாவது எரிந்தாய் அப்படின்னா விழாவின் விழா படத்தினுடைய விழா காயினுடைய வடிவில் நின்ற கபிதாசூரன் என்கின்ற ஒரு அரக்கன். அதாவது மேல சொன்ன அந்த அரக்கன் வட்சாசுரன், கீழே சொல்ற அரக்கன் கபிதாசுரன். அந்த கபிதாசுரனுடைய அவன் மீது எரிந்து ஒரே நேரத்துல ரெண்டு அரக்கர்களை கொன்றாயே. ஒரு அரக்கனை கொன்றது பெரிய விஷயம், ஒரே நேரத்துல ரெண்டு அரக்கனை கொன்றாயே உன் கடல் போற்றி, உன்னுடைய அந்த திருவடியை போற்றுகிறோம். அது எவ்வளவு பெரிய பராக்கிரமம்! ஒரே நேரத்துல ரெண்டு அரக்கரைகளை கொள்வது மிகப்பெரிய பராக்கிரமம். அப்போ உன்னுடைய திருவடியை போற்றுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவங்களால முடியல பாருங்க. அடுத்தது குன்று குடையாக எடுத்தாய், குன்று குடையாக எடுத்தாய் குணம் போற்றி அப்படிங்கிறாங்க. நமக்கு தெரியும், கண்ணன் குன்று என்பது இங்கே கோவர்த்தனகிரி. அந்த கோவர்த்தன மலைய குடையாக எடுத்து, குடையாக பிடித்து, நம்ம எல்லாம் அந்த படத்தை அடிக்கடி பார்ப்போம். தன்னுடைய சுண்டு விரல்ல இந்த கோவர்த்தனகிரிய மேல தூக்கி, அந்த கோவர்த்தனகிரிக்குள்ள இந்திரனுடைய அந்த கோபத்தால் தொடர்ந்து 7 நாட்கள் பெய்த அந்த மழையிலிருந்து கோபுரத்தில் இருப்பவர்களை, ஆயர்பாடியில் இருப்பவர்களை நீ காட்டாயே. அந்த கோவர்த்தனகிரி, அதனாலதான் இன்னைக்கு கூட
கண்ணனை வாழ்த்தும் போது கூட கோவர்த்தனகிரியை குடையாய் பிடித்தவனே அப்படிம்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட அந்த குடையாக எடுத்து கோகுலத்தை காத்தவரே உன்னுடைய குணம் போற்றி, உன்னுடைய குணத்தை போற்றுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அவங்களுடைய அந்த மகிழ்ச்சி அடங்கவில்லை. பாருங்க, அடுத்தது பகை வென்று கெடுக்கும். அதாவது பகை வென்று அப்படின்னா பகைவர்களை வென்று கெடுக்கும் அப்படின்னா பகைவர்களை கூண்டோடு கெடுக்கும் அர்த்தம். இன்னைக்கு கூட நம்ம பேசணும், மாணிக்க வாசகரை பற்றி பேசும்போது, அவருடைய திருச்சாடலை பற்றி பேசும்போதும் நெருப்புலையும் பகையிலையும் மிச்சம் வைக்க கூடாது அப்படின்னு பேசணும். அப்ப இங்க பகைவரை வென்றதோடு மட்டும் இல்லாம பகைவரே இல்லாமல் அவர்களை கூண்டோடு அழிக்கின்ற நின் கையில், உன்னுடைய கையில் இருக்கின்ற வேல் போற்றி. நீ கையில் வைத்திருக்கிறாயே வேல், அந்த வேல் சாதாரண வேல் அல்ல, வெற்றி பொருந்திய வேல். பகைவர்களை குத்தி கொன்று, அது மட்டும் குத்தி வென்று வெற்றி பெற்றதோடு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பகைவரையே அழிப்பது, பகையை மிச்சம் வைக்காம அழிக்கின்ற வீரம் பொருந்திய உன்னுடைய வேலை போற்றி, உன்னுடைய வேலை போற்றுகிறோம் என்று இப்படியெல்லாம் அவங்க அப்படியே சொல்றாங்க. மகிழ்ச்சி பெருக்கல, அந்த ஆனந்தத்துல, அவனை பார்த்த ஆனந்தத்துல, கண்களை திறந்து எங்களை பார்த்து விட்டார் என்கின்ற அந்த ஆனந்தத்துல, போன பாட்டில் சொன்னதை போல அவர்களுடைய சாபம் நீங்கியது என்கிற அந்த ஆனந்தத்துல அவங்க தாங்கிக்க முடியாம இதெல்லாம் சொல்றாங்க. இப்பதான் அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அவர்கள் எதற்காக வந்தார்கள் என்பது இப்பதான் ஞாபகம் வருது. பாருங்க, இப்ப உடனே அந்த ஞாபகம் வந்து என்று, அதாவது என்று உன் சேவகம் ஏத்தி, உன் சேவகம் என்பது உன்னுடைய சேவகம் என்பது இந்த இடத்துல உனக்கு சேவகம் செய்கின்ற அர்த்தம், இல்லாட்டி நீ செய்த சேவகம் அப்படின்னு அர்த்தம். சேவகம் என்பது ஒண்ணுமே இல்லைங்க, நாம் செய்கின்ற தொண்டு, நாம் செய்கின்ற பணி, அன்பானவர்களுக்கு செய்கின்ற பணி, அதை நம்ம சேவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேவகம், சேவடி அப்படின்னு சொல்லுவாங்க. சிறந்த முறையிலே, செம்மையான முறையிலே நாம் நம்முடைய அன்பர்களை கவனிப்பதற்கு பேர் வந்து சேவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையான துண்டு தாங்க, அது ஒரு வகையான துண்டு. இறைவனுக்கு நாம் செய்வது சேவகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சேவகம் செய்கின்ற அந்த அடிய சேவடி அப்படிம்பாங்க. சே என்கின்ற தமிழ் சொல்லுக்கு சிவந்தே என்கின்ற பொருளும் உண்டு. அப்ப இங்க செம்மை என்கின்ற பொருளும் உண்டு. அப்போ உன்னுடைய அந்த சேவகத்தை பாடி, இது ரெண்டு பொருளுங்க. நீ இதுவரை எங்களுக்கு செய்த சேவகம், வாமன அவதாரமாக இருந்து மாவடியை கொன்றதாகட்டும், இரண்டாவது தென்னிலங்கைக்கு சென்று அந்த ராவணனை கொன்றதாகட்டும், மூணாவது சகடாசூரனை மிதித்து சகடாசூரனை கொன்றதாகட்டும், நாலாவது வச்சாசூரன், அவன் கன்றாக வந்த வச்சாசூரனை குச்சியா, அதாவது தடியாக எடுத்து விளாம்பலமாக இருக்கின்ற அந்த கவிதாசூரனை நீ அடித்து 2 அரக்கர்களை கொன்றதாகட்டும், கோவர்த்தனமடைய குடையா பிடிச்சதாகட்டும், எல்லா பகைவர்களையும் தன்னுடைய வேளால் வென்று பகையை முற்றிலுமாக அழித்ததாகட்டும், இப்படிப்பட்ட எங்களுக்கு செய்த சேவகத்தை எல்லாம் ஏத்தின போற்றி என்று பாருங்க, பறைகொள்வான் உஜ்ஜீவிக்க இன்று யாம் வந்தோம். அதாவது இங்க சொல்கின்ற இன்று யாம் வந்தோம் பாருங்க, பறைகொள்வான் என்பது இந்த இடத்துல உன்னை உஜ்ஜீவிக்க சொல்லுங்க. அந்த சொல்லிங்க சொல்லலாம், தப்பு இல்லை. அந்த உஜ்ஜீவிக்க என்றால் உன்னை போற்ற, நீதான் எங்களுடைய வாழ்க்கை என்று, ஜீவிக்க அப்படின்னா வாழன்னு அர்த்தங்க. இதற்கு மேல எங்களுடைய வாழ்க்கை நீதான் என்று இங்க வந்திருக்கிறோம் பாருங்க. சேவகமே ஏற்றி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம், இறங்காலோர் எம்பாவாய். அதாவது இன்று யாம் வந்தோம், இங்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இறங்கு அப்படின்னா எங்களுக்காக இறங்கி வா. இங்கே சொல்கின்ற இறங்கு என்பது இறங்கி வருவது கிடையாது. இறங்கு அப்படின்னா எங்களை நினைத்து, எங்களுடைய வருத்தத்தை நினைத்து, எங்களுடைய வருத்தத்திற்கு நீ வருத்தத்தை பார்த்து கருணை காட்டுன்னு அர்த்தங்க. எங்களுக்கு கொஞ்சம் இறக்க காட்டுன்னு அர்த்தம். எங்களுக்காக இறங்கி போ அப்படின்னு அர்த்தம். இறங்கி போனா இறங்கி போறது கிடையாது. இறங்குதல் அப்படின்னா எங்களுடைய வருத்தத்தை பார்த்து நீ எங்களுக்கு வேண்டியதை செய் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா இதுவும் மிக அழகான ஒரு பாடல் தான். இது இயல்பாவே நடக்கிற விஷயம். அந்த அழகை பார்த்த உடனே வாயிலிருந்து எந்த நிலைக்காக வந்திருக்கிறோம் என்பதே மறந்து அவனுடைய புகழை பாடுகின்ற நிலை. அந்த 5 புகழ் நம்ம பார்க்கலாம். அந்த 5 புகழ் அண்ணன் இருந்து வெளியே வந்தப்புறம் அவனுடைய அந்த அழகை பார்த்த உடனே அந்த அழகில் தம்மையே மறந்து அந்த சொன்ன விஷயம், வாமன அவதாரம் ஆகட்டும், ராவணனை வென்றதாகட்டும், சகடாசுரனை வென்றதாகட்டும், அதே போல இது 2 அந்த வச்சாசுரனையோ கபிதாசுரனையோ கொன்றதாகட்டும், இது எல்லாமே, அதாவது கோவர்த்தனமடைய கையில் பிடித்ததாகட்டும், இது எல்லாமே மிக சிறந்த சேவகம், சாதாரண சேவகம் அல்ல. அதனால இப்படிப்பட்ட சேவகம் செய்தவனே
உன்னை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம், நீ எங்களுக்கு அந்த பறையை தருவாயாக என்று இறுதியில் ஞாபகம் கேட்பதை போல. அப்ப கண்ணனை பார்த்துட்டாங்க. இந்த பாசுரம் 24வது பாசுரத்துல கண்ணனை பார்த்துட்டாங்க. அவர்களுடைய ஆசைப்படி கண்ணன் அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டார். அரியாசனத்துல அமர்ந்தானான்னு தெரியலங்க, வெளியே வந்துட்டான். வெளியே கண்ணனை பார்த்து விட்டார்கள். அந்த பார்த்த சந்தோஷத்துல அவங்க என்னென்னமோ பேசி அவனை புகழ்ந்து பேசி கடைசியா அவங்க என்ன கேட்கணுமோ அதை கேட்டுட்டாங்க. நாங்க வந்துட்டோம், இங்கே நீதான் கதி என்று வந்தோம், எனவே எங்களுக்கு நீ இந்த அருள் செய்வாயாக என்று அவன் சொல்கிறான். இதோடு இந்த பாசுரம் நிறைவடைகின்றது. அடுத்த ஸ்லைடுக்கு போங்க பவித்ரா. அடுத்த ஸ்லைடுக்கு போங்க பவதாரணி. அடுத்த ஸ்லைடு ரைட். அதுல மேல கொஞ்சம் மேல அடுத்த ஸ்லைடுங்க. அதாவது அதுக்கு மேல 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 அதுக்கு முந்தன இங்க இந்த கன்று குனிலா அப்படின்னா அந்த கன்றை எடுத்து குனிலா அப்படின்னா குச்சியாக நினைத்து என்கிற ஒரு பொருள் உண்டு. ரெண்டாவது இந்த கதைக்கு இன்னொரு விதமாக கூட இந்த கதையை சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த கன்று வடிவில் இருந்த இந்த வக்ஷாசுரனை அந்த கன்றின் மேல் ஏறி தன்னுடைய வலிமையை காட்டி அதனுடைய விழி பிதுங்கும்பாறு மிகப்பெரிய அளவிலே அதன் மீது அமர்ந்து வலுகொண்டு அந்த அரக்கனை கொன்றதாக கூட ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த கதையினுடைய லிங்க் கொடுத்துருக்கு, அதனுடைய போட்டோ கொடுத்துருக்கு, பாருங்க. அடுத்தது பவதாரணி, அடுத்த ஸ்லைடு. இது இந்த கோவர்த்தன மலைய குன்று குடையாய் எடுத்தாய் என்கிற ஒரு காட்சி. அந்த படத்தை பாருங்க, கீழே அதனுடைய லிங்க் இருக்கு. கூடுதலான விஷயத்தை தேடி அதுக்குள்ள போய் நீங்க கூடுதலான விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். இப்படி எங்களுக்காக மிகப்பெரிய சேவகம் செய்தவனை மற்றதெல்லாம் தெரியும். மாவழி சக்கரவர்த்தி தெரியும், சகலாசுரனை அழித்ததை பற்றி ஏற்கனவே படிச்சிருக்கோம். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான், ஏற்கனவே பேசின விஷயம்தான். இப்படி இந்த ஆண்டாள் மிக அழகாங்க கண்ணனை துயிரெழுப்பிட்டான், கண்ணன் எழுந்து விட்டான், அவன் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறான், அந்த கண்ணன் தன்னை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறாள். அப்ப அந்த கண்ணன் வெளியே வந்து விட்டான், அவர்களை பார்த்து விட்டான். அந்த கண்ணனை இவர்கள் வேண்டி விட்டார்கள். இன்னும் அடுத்து அவர்கள் வேண்டியதை கண்ணன் தருகிறானா, அதை பெற்று அவர்கள் எந்த அளவுக்கு மகிழ்கிறார்கள் என்பதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். இதோட உங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை என்றால், சந்தேகம் இல்லை என்றால் இந்த வகுப்பில் நிறைவு செய்யணும் இருக்கா? சார், அந்த மழை கஞ்சி ஊற்றுவதை பற்றி ஃபோக்லோர்ல சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு சொல் குறிப்பிட்டீங்க சார், அது என்ன சொல்லுங்க சார்? அதாவது இந்த மலைக்கஞ்சி ஊத்துறது பத்தி தானே, சாரிங்க பவதாரணி. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த மலைக்கஞ்சி ஊற்றுவது என்பது அந்த மாரியம்மன் கோயில்ல நடக்கிற ஒரு விஷயங்க. அந்த நடக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு மிக சிறந்த ஒரு வழக்காறு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மழை கஞ்சி என்பது தொத்து மந்திரம். அது என்ன தொத்து மந்திரம் அப்படின்னா, இப்ப உதாரணமா சொல்றேன், இந்த குழந்தைகளுக்கு திடீர்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசுல, இந்த ஒரு வயசு தாண்டும் போது அவங்களுக்கு ஒரு வயிற்றுப்போக்கு ஏற்படுங்க. மிகப்பெரிய அளவுல வயிற்றுப்போக்கு ஏற்படும். அது அதனுடைய வயிற்றுக்குள் இருக்கின்ற அந்த பூச்சியால ஒரு வயிற்றுப்போக்கு எல்லா குழந்தைக்கும் ஏற்படும். அப்ப அது ஏற்படும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சாணம் இருக்குல்லங்க, இந்த சாணம், அந்த சாணத்தை எடுத்து, இது எங்க ஊர்ல நடக்கிற விஷயத்த சொல்றேன், நான் இதை விளக்குறதுக்காக சொல்றேன். அப்ப அந்த சாணத்தை எடுத்து அந்த சாணத்துல அந்த குழந்தை பெய்த அந்த மலத்தை, அந்த மலம் இருக்குல்லங்க, அந்த டிசென்ட்ரி இருக்குல்லங்க, அந்த டிசென்ட்ரியை தொட்டு வீட்டு சுவர்லயோ இல்ல வீட்டு கூரை மேலேயோ எரிஞ்சிருவாங்க. அது எரிஞ்ச உடனே என்ன நம்பிக்கை என்றால், அது வெயில்ல எப்ப காயுதோ, அது வெயில்ல எப்போ அந்த காஞ்சி, அந்த சாணம் காஞ்சி அந்த சாணத்தோடு ஒட்டி இருக்கின்ற அந்த மலம் காய்கின்றதோ, அதோட அந்த குழந்தைக்கு அந்த பிரச்சனை சரியாயிரும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அது இன்னைக்கும் செய்வாங்க. இது ரெண்டு வகை. இதுல ஒரு நம்பிக்கை இருக்கின்றது, ஒரு உளவியல் இருக்கின்றது. என்ன உளவியல் அப்படின்னா, அந்த குழந்தையை எண்ணி தொடர்ந்து சதா வருத்தப்படாம இப்படி செஞ்சா இந்த பிரச்சனை சரியாகும் என்பதும், இந்த பிரச்சனை சரியாயிரும் என்கிற மனப்பான்மை. இல்லாட்டி வீட்டுல குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போனாலும் ஒரு பெரிய சங்கடம். அப்போ இந்த சாணத்துல பட்ட அந்த மலம் காய்வது என்பதும்
இந்த குழந்தை உற்ற இந்த பாதிப்பு சரியாகிறதும் இது அப்படியே லிங்க் ஆகும். அது காயறது போல இது சரியாகணும்பாங்க. இதை தொத்து மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கூழா காய்ச்சி ஊத்தும் போது அந்த கூழினுடைய அந்த கண்டென்ஸ் இது இருக்குல்லங்க, அந்த நிலை இருக்குல்ல, அந்த திரவ நிலை இருக்குல்ல, அப்ப கூழை ஊத்தும் போது அது எப்படி நம்ம ஊத்துறோமோ அதே போல வானத்திலிருந்து மழை ஊற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு நம்பிக்கை அது. இந்த கூழ் எப்படி ஊத்துறோம், உதாரணமா பாலை பொங்க வைக்கிறது கூட அப்படிதாங்க. இது ஒரு வளமை சடங்கும்பாங்க. பால் பொங்க வைக்கிறது, பால் எப்படி பொங்குதோ அதே போல அது வீட்டினுடைய செல்வம் பொங்க வேண்டும் அந்த அப்படிங்கிறதுக்காக அப்படி செய்வாங்க. அப்ப இங்க அந்த மலை கஞ்சியை ஊத்தும் போது அந்த கஞ்சியினுடைய அந்த நீர்மம் நம்ம ஊற்றுவதை போல வானத்திலிருந்து மழை ஊற்றட்டும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இது தொத்து மந்திரம்னு சொல்லுவாங்க. இது மிக சிறந்த ஒரு டேட்டாங்க, மிக சிறந்த ஒரு டேட்டா தான். நிறைய சொத்து மந்திரங்கள் இருக்கின்றது. புரிஞ்சுதாப்பா? சார் புரிஞ்சுதுங்க சார். ஓகே, ரைட். வேற ஏதாவது வினாக்கள் இருக்கா, வேற சந்தேகம் இருக்கா? நம்ம நிறைவு செய்யலாமா? இல்லை என்றால் நிறைவு செய்யலாம். நன்றிப்பா, நன்றி. நாம் சந்திப்போம், அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஒத்துழைத்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.